ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைய டிஷ் வந்து லெமன் சாதம், ஜிஞ்சர் லெமன் சாதம் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துப்போம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம், மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, எல்லாம் ஒரு ஸ்பூன் தான். வேர்க்கடலை மட்டும் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை எப்படி கலக்கிறேன்னு பாருங்கள். பெருங்காயம், இது வந்து இஞ்சி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. கொத்தமல்லி, ஒரு எலுமிச்சப்பழம். நான் ஒரு 1/2 கிலோ ரைஸ் மட்டும் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க. முதல்ல ரைஸை வந்து நல்லா ஆற வச்சுப்போம். உதிரி உதிரியாக வச்சுருக்கேன் பாருங்கள். புழுங்கல் அரிசி சாப்பாடு தான். நான் எப்படி இஞ்சி அரைச்சிட்டனோ அதே மாதிரி ஒரு கைப்பிடி, நல்லா 2 கைப்பிடி அளவு இருக்கும் கருவேப்பிலை. இவ்வளோத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டி நான் ஜூஸ் எடுத்துருவேன். இதை நல்லா அரைச்சிட்டேங்க. இதை நல்லா வந்து வடிகட்டிப்போம். பாருங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டேன் நல்லா பிழிஞ்சு. இதில் ஒன்றுமே இல்லை. இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் சாறு தான் இருக்குது, சக்கை தான் இருக்குது. பாருங்க, இந்த கருவேப்பிலையாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்து கீழே போடுவாங்க. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மாறி சொல்லிட்டு, சீரகம், பெருங்காயம். தீயை குறைச்சி வச்சுருங்க, பருப்பு கருகக்கூடாது. நான் இந்த ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டேன். இப்போது என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சமாக ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிப்போம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை கசக்கணும். இந்த ஸ்கின்னில் இருக்கிற எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்குற மாதிரி கசக்கணும். நல்லா கசக்கிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த தோலை நல்லா கசக்கி புளி கரைக்கிற மாதிரி நல்லா கசக்கி பிழிஞ்சிட்டேன். இப்போ இந்த தோலில் இருக்கிற எல்லா எசன்ஸும் இதில் இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இது இந்த தண்ணி இந்த தோலோட தண்ணி பார்த்திங்கன்னா கசக்காது. கண்டிப்பாக கொட்டையை போட்டால் மட்டும்தான் எப்போவுமே கசக்கும். இது ரொம்ப அப்படியே எலுமிச்சப்பழோட ஃப்ளேவர் அப்படியே மணக்கும். இதில் தான் எசன்ஸை தயாரிக்கிறாங்க. ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அடுத்து மஞ்சத்தூள் போட்டுப்போம். முக்கியமான ஒரு பொருள் மறந்தாச்சு, காஞ்ச மிளகா. ஒரு 5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். 5-6 காஞ்ச மிளகா நல்லா வதங்கட்டும். அடுத்து வேர்க்கடலை போட்டுப்போம். இப்போ நம்ம தோல் பிழிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த ஜூஸும் இந்த கருவேப்பிலை ஜூஸும் ஒன்றா கலந்துடணும். கலந்துட்டு இப்போ இதை தாளிச்ச இதில் எடுத்து நல்லா வறுப்பட்டுச்சு. அடுத்து ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இஞ்சியும் நல்லா பிழிஞ்சாச்சு. ஏன்னா இஞ்சி துண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து கீழே போட்டுருவாங்க. இப்போ இந்த இஞ்சி ஜூஸை இதில் ஊற்றிப்போம். அடுத்து இந்த லெமன் சாதம் இருக்குங்களா, சாறு, அதையும் ஊற்றிப்போம். எசன்ஸ் ஜூஸு அதை ஊற்றிப்போம். நல்லா கிண்டிப்போம். தேவையான உப்பு போட்டுப்போம். நம்ம எந்த உணவு செஞ்சாலும் அதில் அன்பும் அக்கறையும் அதிகமாக இருக்கணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லா வரும். இது கருவேப்பிலை அப்படியே போடலாம், இஞ்சி அப்படியே போடலான்னு போடலாம். ஆனால் இது எல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும். அதுதான் சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம், கீழே போகிறதுக்கு கிடையாது. இது லேசாக கொதித்த உடனே எலுமிச்சை சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஊற்றக்கூடாது. சூட்டில் கேஸ் ஆஃப் பண்ண உடனே ஊற்றணும். இந்த கொதிக்கும் போதே இந்த கொத்தமல்லியும் போட்டுடணும். போட்டுட்டு இப்போ லெமனை வடிகட்டி ஊற்றிடலாம். கேஸ் ஆஃப் பண்ண பிறகு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏன்னா சூடாக ஊற்றும் போது எலுமிச்சப்பழம் சூடாக ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ இந்த ஜூஸ், ஒரிஜினல் ஜூஸை இதில் ஊற்றிடலாம். ஊற்றுந்து எசன்ஸு சாதத்தில் போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கிண்டிப்போம். நான் கிண்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, லெமன் சாதம் ரெடிங்க. இதில் எல்லாம் இஞ்சி சாறு, கருவேப்பிலை சாறுலாம் ஊற்றிக்கிறோன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
ஒரு பையன் நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். எல்லாத்தையும் தூக்கி கீழே போட முடியாது. இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவுங்க. கண்டிப்பாக இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஸ்டைலில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.